தவிர நடைமுறைக்கு வரமாட்டேங்கிறது. ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் சாஸ்வதமான வழியை நமக்கு சொல்லியிருக்கு. குழந்தைகள்லாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது நாம் ஒரு பதில் சொல்கிறோம். அதை ஏற்றுக்கணும் அந்த குழந்தைகள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, வீட்டுக்கு வீடு துளசி செடி இருக்கணும் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்குது. கட்டாயம் துளசி செடி வச்சுக்கணும். ஏன்னா அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா, கிரகிணி அப்படின்னு துளசி செடிக்கு பேர். வீட்டை சேர்ந்தவள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வீடுன்னு இருந்தால் துளசி கட்டாயம் இருக்கணும். அந்த துளசியில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா அப்படின்னு நம்ம பெரியவாலாம் சொல்லியிருக்கா. அது ஒரு காரணம் தானா அப்படின்னா இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன முக்கியமாக பார்த்தா, இப்போ மரங்கள்லாம் நாம் கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது. இதுதான் மரங்கள்லாம் பண்ணுறது. பகலில் நாம் கொடுக்குற விஷக்காற்றை எடுத்துட்டு காற்றை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது மரங்கள்லாம். பகலில் மட்டும்தான் பண்ணுறது, ராத்திரியில் கிடையாது. ஆனால் துளசி 24 மணி நேரமும் காற்றை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் துளசியில் ஒரே ஒரு பாக்கி மரங்கள் எல்லாம் பார்த்தா அந்த இலை மூடிடும். சூரியன் அஸ்தமித்த உடனே பார்த்தா அந்த இலை மடிஞ்சிடும். ஆனால் துளசி மட்டும் மடியவே முடியாது, அப்படியே இருக்கும் அந்த இலை. ஏன்னா 24 மணி நேரமும் அது காற்றை சுத்தம் பண்ணுறது. அப்படிங்கிறதுனால துளசி வீடுகளில் கட்டாயம் துளசி இருந்தால் வைரஸுகள்லாம் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நாம் குழந்தைகள்கிட்ட சொல்கிறோம், இது மாதிரி துளசி இருக்கணும், துளசி இருந்ததுன்னா வைரஸுகள்லாம் வீட்டுக்குள்ளே வராது, அதனால் அது இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், துளசி இருக்கணும் அவ்வளோதானே. அதுக்காக ஒரு தொட்டியை வாங்கி அதில் துளசியை வச்சு அதை வெயில் படுறாப்பில் வச்சு தினமும் ஜலம் விட்டு அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயில் படணும். இப்போல்லாம் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடே இருக்குது. அதில் போய் ஒரு துளசி செடியை வைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. என்ன பண்ணலான்னா அமேசானில் புக் பண்ணிடுறது துளசியை. நித்தியம் 100 கிராம் துளசி வந்துட்டே இருக்கும், போஸ்ட்டில் வந்துடும். அந்த துளசி ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு மாட்டினா துளசியும் ஆற்றுல இருந்ததாக ஆச்சே, ஒரு சுவாமிக்கு துளசி மாட்டினதாகவும் ஆச்சே அப்படின்னு இப்படி குறுக்க வேலை செய்யும். அதான் இந்த நாள் குழந்தைகளுடைய மைண்ட் அப்படி இருக்குது. நாம் யதார்த்தமாக சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்கிறது. அது ஒன்றே வேறு கேள்வியில் போகிறது. அப்படி போகக்கூடாது. ஒரு தடவை சொன்னால்